இந்திய பெண்கள் எல்லாருமே அயர்ன் டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. அதில் 67% ஆஃப் சில்ட்ரனும் 59% ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 4ல் 3 இந்தியன் விமென்க்கு லோ டயட்ரி அயர்ன் இன்டேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியுங்களா? ப்ரெக்னென்சியில் நிறைய விமன் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னென்னா அயர்ன் டேப்லெட்டை ஸ்கிப் பண்ணுறது. அயர்ன் டேப்லெட் சாப்பிட்டா வாமிட்டிங் வருது, அந்த ஸ்மெல் எனக்கு செட் ஆகலை, கான்ஸ்டிபேஷன் ஆகுது, குழந்தை கருப்பாக பிறந்துருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அயர்ன் டேப்லெட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் அனிமியா வரதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு வர அனிமியா உங்கள் ப்ரெக்னென்சி லேபரில் காம்ப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் போஸ்ட்மார்ட்டம் பீரியட்லேயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வரும். அனீமியா உங்கள் குழந்தையோட பர்த் வெயிட்டை அஃபெக்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ உங்களோட ப்ரீடம் லேபருக்கான சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணும். அனீமிக் மதர்ஸ்க்கு பிறக்கிற குழந்தையும் அயர்ன் டெஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணலைன்னா அது அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ அவங்களோட நியூரல் டெவலப்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். அவங்க எப்போவுமே கொஞ்சம் டயர்டாகவும் வீக்காகவும் இருப்பாங்க. சப்போஸ் உங்கள் பேபி கேர்ள் பேபியாக இருந்தாங்க, இந்த அனிமியாவை நீங்கள் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணலைன்னா இதே காம்ப்ளிகேஷன்ஸை அவங்க மதர் ஆகும்போதும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் அயர்ன் டெஃபிஷியன்சியால் மோஸ்ட்டாக மதர் அண்ட் சில்ட்ரன் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த சிச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணோன்னா ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக நீங்கள் அந்த அயர்ன் சப்ளிமெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும்.